கேஎஸ் கட்டுஃபம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 4/4/2024ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு எந்த மாதிரி மாடுகள் வருது, நண்பர்கள் தேடிட்டு இருக்கிற மாடுகள்லாம் வந்து எந்தெந்த ஒரு சந்தைகளில் வாங்கலாம், என்ன நிலவரத்தில் சந்தைகளுக்கு வருது அப்படிங்கிற பதிவில் நம்ம பதிவிட்டுருக்கிறோமுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது ஒரு கிடாரி கன்று, காங்கேயம் கன்று, நல்ல திமிழ் அமைப்பில்லைங்க, நல்ல ரெட்டை திமிழ் அமைப்பில் நல்ல கொம்புதலையில் இருக்கக்கூடிய ஒரு 11 மாதம் இருக்கக்கூடிய சுத்தமான காங்கேயம் கன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. ஒரே ஒரு விற்பனை பதிவு பார்த்துட்டு நம்ம அப்படியே சந்தை பதிவுகளுக்கு போயிடலாமுங்க. வீடியோவில் நம்ம முதலாவது பார்த்துட்ருக்கிறது ஒரு 11 மாதமான சுத்தமான நல்ல கொம்பு அமைப்பு, திமிழ் அமைப்பு கொண்ட நல்ல ரெட்டநாடி உடம்பில் வரக்கூடிய நல்ல பால் வர்க்கமான மடிகாம்பு சுத்தத்தில் இருக்கக்கூடிய தெளிவான கிடாரி கன்றுங்க. மயிலை கிடாரி கன்று, நல்ல கால் கருப்பு கொண்ட நடுமுது அன்னவாரையோடு இருக்கக்கூடிய நல்ல ரெட்டநாடி உடம்பில் வரக்கூடிய மயிலை கிடாரி கன்றுங்க. நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் நம்ம என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது தேதியை சொல்லி அதில் எந்த பதிவில் என்ன கன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம தெளிவாக சொல்ல முடியுங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் நீங்கள் 6 மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. நேரில் வர முடியாமல் வீடியோவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குற நண்பர்கள் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், புக் பண்ணிக்கலாமுங்க. எல்லா ஊர்களுக்குமே நம்ம ஜாயிண்ட் வாடகையில், அதாவது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை வருதோ ஜாயிண்ட் வாடகை அப்படின்னு ஏற்படுத்தி அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோமுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு 11 மாதமான மயிலை கன்று, கிடாரி கன்று, நல்ல ரெட்டநாடி உடம்பு, ரெட்டத்திமிழ் அமைப்பில் வரக்கூடிய கன்றுங்க. சுத்தமாக இருக்குங்க. மடிகாம்புகள் தெளிவாக சுத்தமாக இருக்கும். பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குங்க. குறைப்பொழுது கழிப்பு சுழி இல்லைங்க. எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழிகளும் தெளிவாக இருக்குங்க. வாழை இருக்கும் தெளிவாக இருக்குங்க. கன்று நல்லா நந்தி முகத்தில் நல்ல அழகான கண்ணை வந்து சேரக்கூடிய கன்றுங்க. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 26,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. 11 மாதமான சுத்தமான நல்ல அழகான வரக்கூடிய கிடாரி கன்று. விற்பனை விலை 26,000 ரூபாய்ங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துல ஒரு 20லேருந்து 25 கால்நடைகள் டெய்லியுமே இருந்துகிட்டே இருக்குங்க. வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களாக இருந்தாலும் சரி, லோக்கலில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள், மாடுகள் எது வேணாலும் தோட்டத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நீங்கள் வரலாமுங்க. வருவதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் இருக்குது அப்படின்னு தெளிவுபடுத்தி கேட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான சௌகரியம் நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க. வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தால் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி எப்படி வரணும் அப்படிங்கிற வழித்தடத்தை கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா போதும், அங்கேருந்து நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு வரக்குண்டான ஆள்கள் வசதியை நம்ம செஞ்சு கொடுத்துட்றோங்க. இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே போகக்கூடிய சந்தைகள் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அங்கங்கே கண்ணுக்கு தென்பட மாடுகள் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. இந்த வீடியோவில் முதலாவதாக நிற்கிற அந்த செவலை மற்றும் மயிலை மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பான மாடுன்னு சொல்லலாம், ஹை குவாலிட்டி மாடுன்னே சொல்லலாமுங்க. இது ஏன் சந்தைக்கு வந்திருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விவசாயிகள் வந்து வறட்சியின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு பண தேவையின் காரணமாக மாடுகள் வந்து விற்கிறாங்க. விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வர வியாபாரிகள் சந்தைக்கு தான் நமக்கு கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க. அவ்வாறு சந்தைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை போல் ஆளுகள், நம்ம நண்பர்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க. அதுபோக நம்ம பதிவில் பார்த்துட்டு அங்கங்கே சந்தைகளுக்கு வந்தால் வாங்கலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பதிவில் பார்த்துட்டு வரக்கூடிய நண்பர்களும் வருவாங்க. இந்த மாதிரி நண்பர்களும் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன சந்தைக்கு வர மாடுகள் வந்து ஓரளவு கொஞ்சம் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்காது. சுத்தமாக இருக்குமா, இல்லை பாய்ச்சல் ஏதாவது இருக்குமா, வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படிங்கிறது. இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான மாடுங்க. மயிலை மாட்டிலே வந்து இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம கறவை மாடு பதிவு போடணும்னு நினச்சாலும் கூட இந்த மாதிரி மாடுகள் தேடினாலும் கறவை மாடு வாங்கி நம்ம இந்த விற்பனை செய்யலாம்னு நினச்சாலும் இந்த மாதிரி மாடுகளில் வந்து இன்றைக்கி போய் தேடினாலும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாட்டு சந்தையில் வந்து நிற்கிது. இது என்ன காரணம் அப்படின்னா சினை இல்லை, அவ்வளோதான். அந்த மாடில் வளர்ப்புக்கு போயிடுச்சுங்க. நண்பர் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி போட்டிருந்த செவலை மாடு, மேலை மாடு எல்லாமே வளர்ப்புக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாடை வந்து சொல் பண்ணி விட்டு வளர்ப்புக்கு வாங்க சொல்லி. இது ஏன் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சினை நிற்காமல் சினை வந்து இயற்கையாகவே நிற்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி இருக்கும். இயற்கையாக நிற்கிறது இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாதுங்க. சினை நிற்கலைனாவே வந்து உங்களுக்கு இந்த சத்து குறைபாடு இருந்தால் மட்டும்தான் சினை நிற்காதுங்க. நீங்கள் டெய்லியும் கொடுக்கக்கூடிய அடர் தீவனத்தில் தவிடு, புண்ணாக்கி நீங்கள் எது கொடுத்தீங்கனாலும் மெடிக்கலில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ மினரல் மிக்சர் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு தீப்பெட்டி அளவு சைஸில் டெய்லியும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் அடர் தீவனம் கொடுக்கும்போது நீங்கள் உள்ளே போட்டு கொடுத்துட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாடு வந்து சினை பிடிக்கிற தன்மை கண்டிப்பாக இருக்குங்க. எல்லா சத்துக்களுமே வந்து அந்த தீப்பெட்டி அளவில் போடக்கூடிய மினரல் மிக்சர் பவுடரில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது
நம்ம டெய்லியும் வந்து நம்ம மாடுக்கு சொந்தமாக வச்சுருக்கக்கூடிய மாடுகள் எல்லா மாடுகளுக்குமே போட்டு அதை பயனடைஞ்சிட்டு வந்துட்டுருக்குறோங்க. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சினை நீக்கிற பிரச்சனையும் வராது. ஒரே தடவை காலை சேர்த்திங்கன்னா டக்குன்னு சினை நீக்கிறதுக்கு மினரல் மிக்சர் பவுடர் அப்படிங்கிறது ஒவ்வொரு தீப்பெட்டி அளவு சைஸில் காலையிலும் மாலையிலும் நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சினை நீக்குங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கறி மாடுகள், அதாவது வந்து கறிக்கு போகுதா வளர்ப்புக்கு போகுதா அப்படின்னு அதோட தலையெழுத்து என்ன அப்படிங்கிறது இந்த சந்தை முடிகிற நேரம் சந்தைக்கு வரக்கூடிய நண்பர்களை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசு மாடுகள் தானேங்க. உடம்புல கறி அதிகமாக ஏறிடுச்சு, சினை நிற்கலை, இல்லை வந்து பால் வத்தல் காரணம். இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்கண்ணோடு வந்தது. பெருங்கண்ணோடு வந்து கண்ணை பிரித்து தனியாக வளர்ப்புக்கு வாங்கிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வாங்குகிற நண்பர்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் வாங்கலாம். நல்ல உழவு பழக்கம் வண்டி பழக்கம் உள்ள மாடுகள் வருதுங்க. இந்த கிடாரியும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு தான் வாங்கினாங்க. 2 பல்லுங்க. சினை இருக்கா இல்லையான்னு தெரியல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சுழியோ மற்ற போக்குவரத்து எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை வந்து வளர்ப்புக்கு ஒரு 36,000 விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. கறிக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த விலைக்கு விற்கும். நல்ல அழகான கன்றுங்க, பால் மேலே கிடையாது கன்று. இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியிலேயே வந்து ஒரு 30 ரூபா பட்ஜெட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குங்க. வாங்கினவங்க அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க, இல்லை மாட்டுக்கண்ணாக இருந்திருக்கும், வளர்த்திட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டான பராமரிப்பு இல்லை அப்படிங்கிறங்காட்டி வந்து சினை நிற்கலை அப்படிங்கிறதான் வந்து வியாபாரிக்கு கொடுத்துட்டாங்க. வியாபாரி எங்கே கொண்டு வருவாங்க, நேராக வந்து அங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு தான் கொண்டு போவாங்க. இது வந்து நல்ல ஒரு அழகான கிடாரிங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வர்க்க மாடுங்க. இந்த புறமாட்டில் இந்த நீளத்தில் உயரத்தில் மயிலை மாட்டில் நல்ல கொம்பு தலையில் ரெட்டநாடி உடம்பு ரெட்டத்தேமல் அமைப்புலைங்க. அந்த பின்னாடி மாடு அந்த அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பம்சமான ஒரு அமைப்புன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சினை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து சந்தைக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி மாடுகள் எல்லா ஊர் சந்தைகளையுமே வருதுங்க. எந்த ஊர் சந்தை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதில்லை. எல்லா சந்தையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டன்சத்திரம், திருப்பூர், அங்கங்கே ஈரோடு இங்கங்கே நடக்கக்கூடிய சந்தைகளில் கண்டிப்பாக வருங்க. நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போட்டிருக்கிறோமுங்க. அதே போல் சந்தையில் வாங்குகிற மாடுகளுக்கு கேரண்டி எந்த ஒரு உத்தரவாதமும் கிடைக்காது. கறிக்காரங்க வாங்குகிற விலைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஆச்சுன்னா நம்ம அந்த மாட்டை வச்சு பராமரித்து சினை பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வாங்கும்போது ஏதாவது சினை இருந்தாலும் நம்ம லக்கு. அப்படி இல்லைனாலும் திருப்பி நம்ம அதே சந்தைக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நல்ல மாடுகளும் வருது அப்படிங்கிற ஒரு பதிவு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் போட்டிருக்கிறோங்க. எருதுகள் வருதுங்க, வண்டி காளைகள் வரும், இந்த மாதிரி ஜோடி காளைகள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே உழைக்கக்கூடிய வயசு இருக்கக்கூடிய காளைகளுங்க. இன்னும் பாதி வயசு தான் இருக்குது, இன்னும் பாதி வயசு தாராளமாக உழைக்குங்க. நீங்கள் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதில் மட்டும் தேடுறதை விட அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளிலும் தேடினா கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டான தேடல் வந்து ஒரு வாரம் இல்லைனாலும் ஒரு வாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு போட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு தேடி பாருங்கள், முயற்சியும் எடுத்து பாருங்கள். நல்ல மாடுகள் கன்றுக்குட்டி வாங்குகிற விலைக்கு மாடுகளும் வாங்கலாமுங்க. நல்ல வெயிட்டாக கறியோடு இருந்தால் மட்டும்தான் அதிக விலைக்கு விற்பனையாகும். வெயிட்லெஸ்ஸாக இருந்து நல்ல மாடல் தரத்தில் வத்தப்பால் மடியோடு இருந்தாலும் ஓரளவுக்கு குறைஞ்சி வாங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள். நாங்களும் நிறையா வந்து வாரம் அங்கங்கே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். வரச்சொல்லி நண்பர்களை வரச்சொல்லி வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறோமுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குற நண்பர்களும் அங்கங்கே இருக்கக்கூடிய சந்தைகளை தேடி பாருங்கள் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. நன்றி, வணக்கம்.